Watch full episodes on Jio Hotstar. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்னுடைய மேஜிக்கும் நல்லா வேலை செய்யுது. மல்டி டாஸ்கிங்னா என்ன அப்படிங்கறத இப்போ உங்க எல்லாருக்கும் காட்ட போறேன். So cool, Rangila. என்னுடைய மேஜிக் மூலமா இப்ப இங்க இருக்கிற புல்ல எல்லாம் வெட்டிட்டு இருக்கேன். அதே நேரத்துல சாப்பாடு பரிமாறுறேன். Thank you, Rangila. இது யாரு? என்னுடைய இந்த சாப்பாட்டு வாசனை புடிச்சு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கொடுக்க மாட்டேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, ருத்ரா, இந்த ஈகிள் என்ன பண்ணுதுன்னு பாத்தியா? நான் இத சும்மா விட மாட்டேன். ரங்கீலா, இது சாதாரண ஈகிள் கிடையாது. ஈகிள், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ருத்ரா என்ன ஈகிள் மேன் அனுப்பியிருக்காரு. நீ சீக்கிரமா என் கூட வா. ஈகிள் மேன நிறைய மேனிமல்ஸும் பெரிய ஆபத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. மேனிமல்ஸ் ஆபத்துல இருக்காங்களா? ஆனா என்ன ஆபத்து? உடனே என் கூட வா, போற வழியில சொல்றேன். ருத்ரா, அங்க சர்க்கஸ் நடக்குது பாரு. எல்லா மேனிமல்ஸையும் அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னால மட்டும்தான் அவங்களை இங்க இருந்து காப்பாற்ற முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இங்க நார்மல் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அதனால நம்ம கவனமா தான் மேஜிக் யூஸ் பண்ணணும். நம்ம மாட்டணும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எல்லாருடைய முகத்திலையும் மாஸ்க் இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனு, இந்த சீக்ரெட் சர்க்கஸுக்கு சீக்ரெட்டா வந்திருக்க ஆடியன்ஸை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் இதை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா இந்த தடவை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தி மேனிமல் ஷோ. என்ன இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. உங்கெல்லாம் யாரு? நீங்க யாரும் ஆச்சரியப்படாதீங்க. இந்த சீக்ரெட் சர்க்கஸ் சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கு. ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸோட கலவை தான் இந்த மேனிமல்ஸ். ஷோவ ஆரம்பிக்கலாமா? ஆஹா, வாவ், சூப்பர். அப்படிதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்றாருன்னு. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நல்லா பண்ற நீ.
கஷ்டப்படுறாங்க. ஆனா எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ நீங்க எல்லாரும் டைகர் மேனை பார்க்க போறீங்க. லாஸ்டா நீங்க பார்க்க போறது டைகர் மேனை. ஓ இது மறுபடியும் நடக்க கூடாது. டைகர் மேன், டைகர் மேன், ருத்ரா, இது எப்படி நடந்துச்சு? நீங்க எப்படி சர்க்கஸ்க்கு வந்தீங்க? இந்த சர்க்கஸ்காரங்களுக்கு எப்படி எங்க காடு தெரிஞ்சதுன்னு தெரியல. என்னோட சேர்த்து என் நண்பர்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க கிட்ட நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யலன்னா உங்களை கொன்னுடுவோம்னு சொன்னாங்க. வேற வழியே இல்லாம இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் இப்பயே போய் சர்க்கஸோட மேனேஜர் கிட்ட பேசுறேன். ஹலோ 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 எவரிவன், நீங்க எல்லாரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, என் பேர் ருத்ரா. இவங்க மைரா, வருண், ரங்கீலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இவங்களையும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுருங்க. ஆமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான மெஜிஷியன் இவன். மெஜிஷியனா? அவன் நினைச்சான்னா இந்த கழுதையை இப்போ நாயா கூட மாத்திடுவான். ஆமாதானே வருண்? ஆமா, இது உண்மைதான். இந்த கழுதையை இப்பவே ருத்ரா டாகா மாத்திடுவான். இவங்க என்ன பேசுறாங்க? Zibaiska, Cage, Apiro. எக்ஸலண்ட் தம்பி, வெரி எக்ஸலண்ட் ருத்ரா. யூ ஆர் கிரேட். அப்ப நீங்க உண்மையிலே மெஜிஷியன் தானா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். எஸ், we are real magicians. மத்த அனிமல்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்ற விஷயத்தை ஒழுங்கா எங்க கிட்ட சொல்லிடுங்க. ருத்ரா, எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா அதை கண்டிப்பா உன்கிட்ட சொல்லி இருப்பேன். ஆனா அது எல்லாம் இந்த சர்க்கஸோட ஓனருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அவ என்னோட ஃபேமிலியை கூட கைது பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அதனால எனக்கு வேற வழி தெரியாம இந்த ஷோவை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சர்க்கஸோட மேனேஜர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவரு எப்பவும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாரு. நான் எப்போ போன் பண்ணாலும் அவர் வேற வேற இடத்துக்கு தான் என்ன வர சொல்லுவாரு. அவர் எனக்கு போன் பண்ணா நீங்க வந்த விஷயத்த கண்டிப்பா சொல்றேன். ருத்ரா, நல்ல வேளை நீ வந்துட்ட. உன்னால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியும். ருத்ரா, நான் என்னோட பாஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசினேன். நான் சொன்னதை வச்சு அவரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன ரிக்வெஸ்ட்? நீங்க உண்மையிலேயே ஒரு ரியல் மேஜிக் ஷோக்கு ஒத்துக்கிட்டா அவருக்கு நிறைய பணம் கிடைக்குமா. அதுக்கப்புறம் அவரு எந்த மேனிமல்ஸ் வச்சும் ஷோ பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அடைச்சு வச்சிருக்க எல்லா மேனிமல்ஸையும் அவர் விட்டுருவாராம். நான் மெஜிஷியன்ஸ் முன்னாடி ரியல் மேஜிக்கா? ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் ரியல் மேஜிக் பண்றேன். என்னோட மேஜிக் ஷோவை பார்த்து எல்லாரும் அலற போறாங்க. இன்னைக்கு இங்க ஸ்பெஷலான ஆடியன்ஸ் வந்திருக்கிறதால நாங்களும் ஒரு ஸ்பெஷல் ஷோவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க தி ரியல் மேஜிக்கல் ஷோ. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க தி ருத்ரா ரியல் மெஜிஷியன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான வேலையா போகணும். நான் பை ஏர் போக போறேன். இந்த பிளைன் சைஸ் பண்ணால எப்படி பறக்க முடியும்? ஓகே, பை பை.
நடக்குதுங்க? ரங்கீலா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஹெல்ப்! என்னோட பிளேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்துட்டேன் ருத்ரா. அட மேஜிக் பண்ணலாம். ஆகா, இப்ப இதுக்கு என்ன ஆச்சு? இது உன்னோட ஷூஸ பார்த்து விளையாடணும்னு நினைக்குது போல இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. ஹெல்ப்! ஹலோ ஹலோ, இங்கதான் இருக்கேன். நீங்க எல்லாரும் சாக்லேட் சாப்பிடுறீங்களா? நாங்க சாப்பிடுறோம். அட, இவங்க எங்க போனாங்க? மைரா, வருண். ருத்ரா, சாரி. ஷோ நடந்துகிட்டு இருக்கும்போது ஓனர் வந்து எல்லா மேனிமல்ஸோட சேர்த்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஏன் கடத்திட்டு போயிட்டாரு. உன்னோட ஷோ அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவரு நீ தினமும் ஒரு ஷோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப தப்பு. நான் அவரை விட மாட்டேன். அந்த சர்க்கஸ் மாஸ்டர் எங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண போற ருத்ரா? அவரு கண்டிப்பா உன் கண்டு முன்னால வரமாட்டாரு. அவரு ரொம்ப புத்திசாலிப்பா. உன்னோட மேஜிக்கால நீ எங்க அவரை பிடிச்சிருவீங்கன்னு அவரு வரமாட்டாரு. வருண், மைரா, ரங்கீலா, எழுந்திருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் எழுந்திருங்க. அவங்கள மயக்கத்துல இருக்காங்க. அந்த சர்க்கஸ் மாஸ்டர் தான் ஏதோ பண்ணிருப்பாரு. அவங்களால என்னோட குரலை கேட்க முடியல. நான் ஏதோ ஒண்ணு பண்ணி அடடா, ஒரு வழி இருக்கு. நீ எனக்கு கொஞ்சம் மேஜிக் சொல்லி கொடுத்துரு. என் கண்ணு முன்னால அவன் வந்ததும் அவனை அப்படியே இறுக்கி பிடிச்சு வண்ட கொடுத்துருவேன். இந்த ஐடியா நல்லா இருக்கு. உங்களுக்கு மேஜிக் வரும்ன்றதையும் அவனால கெஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க அவனை பிடிச்சிருவீங்க. எக்ஸலண்ட் ருத்ரா, எக்ஸலண்ட். யூ ஆர் கிரேட் ருத்ரா, கிரேட். அவன் உன் கையில சிக்கின உடனே அவனுக்கு நீ என்னன்னா கனவுலையும் நினைவுலையும் என்னைக்கு மறக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுத்துரு. Focus and believe. உங்க பாடியோட எனர்ஜியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது உங்களால பண்ண முடியும். அடேங்கப்பா, சூப்பர் ருத்ரா. நான் அந்த கல்லை எப்படி உடைச்சேங்கிறத நீ பாத்தியா? இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு எனர்ஜியா நான் பார்த்ததே கிடையாது. ருத்ரா, நீ கிரேட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். நீ ரொம்ப ஈஸியா எனக்கு மேஜிக் பண்ண சொல்லி கொடுத்துட்ட. ருத்ரா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு இன்னும் கொஞ்சம் மேஜிக் சொல்லி தரியா? நீங்க ரொம்ப டேலண்டட் கண்ணா சார். நீங்க ரொம்ப சீக்கிரம் மேஜிக்க கத்துக்கிட்டீங்க.
உங்களுக்கு நிறைய மேஜிக் சொல்லி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணணும். அவங்க முழிச்சிட்டாங்களான்னு நான் பார்க்கணும். மைரா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? ருத்ரா, நீங்க சர்க்கஸ் மாஸ்டரை பாத்தீங்களா? இல்ல ருத்ரா, எங்களுக்கு வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அவன் அந்த ஸ்பீக்கர் மூலமா கம்யூனிகேட் பண்றான். ஆனா இவன் உன்னோட பெரிய ஃபேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்திலயும் ருத்ரா இஸ் கிரேட், ருத்ரா இஸ் எக்ஸலென்ட்னு சொல்றான். ருத்ரா, யூ ஆர் கிரேட், எக்ஸலென்ட், எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். வெயிட் மைரா, வெயிட். மேனேஜர் கண்ணா கூட எக்ஸலென்ட்னு சொல்லுவாரு. மேனேஜர் கண்ணா தான் சர்க்கஸோட உண்மையான ஓனரா? அவர் என்ன எமோஷன் பண்ணி கொஞ்சம் மேஜிக்க கத்துக்கிட்டாரு. சரியா கண்டுபிடிச்சிட்டா ருத்ரா. நான் தான் இந்த சீக்ரெட் சர்க்கஸோட சீக்ரெட் ஓனர், மிஸ்டர் எக்ஸ். இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கல் என்னைக்கும் சந்தேகப்படாத. மினிமல்ஸ், உங்களுக்கு எதுவும் ஆகலல? அந்த மேனேஜர் கண்ணா உங்களை காயப்படுத்தல? மேனேஜர் கண்ணாவா? அவர் நல்லவராச்சே. மேனேஜர் கண்ணா இல்ல, மியூசிஷியன் மிஸ்டர் எக்ஸ். இவன் எப்படி மேஜிக் பண்றா? வேண்டாம், நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தானே எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கிட்னாப் பண்ண. இப்போ நாம மோதலாமா மிஸ்டர் எக்ஸ்? நான் கத்து கொடுத்த மேஜிக்க வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் தாக்குறியா? மிஸ்டர் கண்ணா, எனக்கு உங்களுக்கு மேஜிக்க சொல்லி கொடுக்க சக்தி இருக்குன்னா அத பறிக்க கூட சக்தி இருக்கு. இபாய்ஸ்கா பூம் டேக் டேக் பூம். வேணா, என்னோட மேஜிக்கல் பவர் எடுத்துறாத. ருத்ரா, இதை நிறுத்து.
இதுக்கு மேல என்னால ஜம்ப் பண்ண முடியாது. மேஜிக்கலாமா நான் எப்படி உன்கிட்ட மோதுறது? இத முதல்ல நிறுத்து. நிறுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி மத்த அனிமல்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருக்காங்களோ சொல்லுங்க. அவங்க இங்க தான் இருக்காங்க. இந்த சர்க்கஸுக்கு பேஸ் மட்டத்துல தான் இருக்காங்க. டோர் அங்க இருக்கு பாரு, அந்த பக்கம் இருக்கு. ருத்ரா, நீ எங்களை கண்டுபிடிச்சிட்ட. போது ருத்ரா, தாங்கல. இப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் கலங்கிடும் ருத்ரா. Thank you so much. நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. எங்களை வச்சு சர்க்கஸ் பண்றியா நீ? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ருத்ரா, ஹெல்ப் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். Thank you, Rudra. அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? நெக்ஸ்ட் ஷோ நாளைக்கு மார்னிங் தான். சரியா? இப்ப கிளம்புங்க. Thank you. நாங்க நாளைக்கு வரோம். ஆஹா. உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. வாவ் ருத்ரா, கிரேட் ஷாட். புடிங்க, யாராவது புடிங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இப்படி பண்ணீங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன எவ்வளவு தூரம் ஓட வைக்கிற? உன்னை நான் விடவே மாட்டேன். இங்க பாரு, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் புடிச்சே தீருவேன். எங்க ஓட்டாலும் சரி. நான் உன்னை விடவே மாட்டேன். என்ன பார்த்தா நீ சிரிக்கிற? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் பாரு. காப்பாத்துங்க, அவனை தடுத்து நிறுத்துங்க. அவன் ரொம்ப நேரமா என்ன துரத்திக்கிட்டே இருக்கான். பிங்க், நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்கேயே இரு, அவரை நாங்க பாத்துக்கிறோம். சிம்சம், நீங்க ரெண்டு பேரும் நகருங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. என்ன பண்றீங்க? சிம்சும் போது நிறுத்துங்க. ரெண்டு பேரும் வெளியே வாங்க. ரங்கீலா, என்ன தைரியம் இருந்தா எங்க ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு துரத்திருப்பீங்க. சாரி, இவன் உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? சிம்சும், ரங்கீலா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிங்கு, நீ சொல்லு, என்ன விஷயம்? ருத்ரா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் இங்க வந்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பிஜன் மவுண்டனுக்கு ட்ரெக்கிங்காக போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு பிஜியன் உனக்கு ஒரு மெசேஜ சொல்ல சொன்னுச்சு. மெசேஜா? எனக்கா? ஆனா என்ன மெசேஜ்? பிஜன் மவுண்ட்ல ஏதோ டேஞ்சர் இருக்கான். அதனால ஒரு தடவை பிக்னிஸ், ஃப்ளையிங் பிக்னிஸ் மேல பறந்தாங்கன்னா அவங்களால மறுபடியும் பிக்னிஸா மாற முடியல. ஒருவேளை அவங்க பறந்தாங்கன்னா அவங்க ரெக்கையில எப்படியோ அடிபட்டுருதான். இப்ப எல்லாருமே அங்க பறக்கிறத நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிற கிங், குயின் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. நீ உதவி செய்ய வருவேன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. நம்ம இப்பயே அங்க போகலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தங்கலாம். காலையில எழுந்தது நம்ம அங்க போகலாம். சரி.
சீக்கிரமா படுத்தாதான் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். அதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். ருத்ரா see that. அந்த மரம் எப்படி மின்னுது பாரு. எனக்கு என்னமோ அதுல நிறைய மின்மினி பூச்சி இருக்கும்னு தோணுது. உண்மைதான், அது ரொம்ப அழகா இருக்குல்ல. ரங்கிலா, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நாங்க இப்பவே வந்துடுறோம். அடேங்கப்பா, நீ மேஜிக்க வச்சு சாப்பாடு ரெடி பண்ற? யார் பேசுறது? உனக்கு என்ன முகம்னா இருக்கு? ஆனா மரத்தால தான் பேசவே முடியாது. பேச முடியும். எங்களாலையும் பேச முடியும். ஆனா நாங்க உன்ன மாதிரி லக்கி இல்ல. நீ எப்ப நினைச்சாலும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுவ. ஆனா நாங்க எங்க சாப்பாடு வர்ற வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கான சாப்பாடு வந்திருக்கு. நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க சாப்பாடு இங்க எங்க இருக்கு? கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு தெரியலையே. ஆனா என்ன பண்றீங்க நீங்க? நீதான் எங்க சாப்பாடு. என்ன விட்டுடுங்க, என்ன சாப்பிடாதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க ஒரு மனுஷன் வந்திருக்கான். இப்ப நான் உன்னை புடிச்சு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சாப்பிட போறேன். எப்படி? என்ன விடுங்க. ருத்ரா, ருத்ரா என்ன காப்பாத்து. சீக்கிரமா ருத்ரா, சீக்கிரமா. அட, இது ரங்கிலாவோட குரலாச்சே. என்னாச்சு ரங்கிலா? எதுக்காக வேகமா கத்துனீங்க? எதுக்காக இப்படி மரத்துல தொங்கி விளையாடிட்டு இருக்கீங்க? இந்த மரத்துல பாத்தியா? இதுங்க என்ன சாப்பிட போறேன்னு சொல்லுதுங்க. இப்போ உன்னையும் சாப்பிட போதுங்க. காப்பாத்துங்க ருத்ரா, காப்பாத்துங்க. நாங்க உன்னை சாப்பிடுறது வேற யாருக்கும் தெரியாது. நாங்க சத்தம் போடாம உன்னை சாப்பிட்டுறோம். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல ருத்ரா. எனக்கு இந்த கலர்ஃபுல்லான மனுஷன் தான் வேணும். இவனோட சமையல ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னா சோ இவன் எவ்வளவு டேஸ்டியா இருப்பா. நெல்ல, நீ எப்படி சாப்பிடுவ? முதல்ல நான் தான் இவனை பார்த்தா நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். நீ வேணா அந்த சின்ன பையனை சாப்பிடு. முதல்ல பார்த்தா நீ தான் சாப்பிடணுமா என்ன? அப்ப சரி, நான் எந்த பையனை சாப்பிட்டு எப்படி? என்ன அப்பத்துல இருந்து எங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சிக்கனா இல்ல மட்டன் பிரியாணியா? ருத்ரா, நீங்க ஹியூமன் பிரியாணி. Bicycles, bicycle, trees, normal creator. அப்படின்னா பிங்கு சொன்னது உண்மைதான். இங்க கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாவும் ஒன்னாவும் இருக்கணும். நம்ம மார்னிங் வரைக்கும் இந்த கேஜ்ல இருக்கலாம். இந்த மேஜிக்கல் கேஜ் நம்மள பாதுகாக்கும். நைட் முழுக்க எனக்கு என்ன கனவு வந்தது தெரியுமா? ட்ரீஸ் என்ன சாப்பிடுற மாதிரி வந்துச்சு. அது எனக்கும் இந்த மாதிரி தான் கனவு வந்துச்சு.
மைரா, வருண், ரங்கீலா, கவனமா இருங்க. நிறுத்துங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா போனா இவங்க எதுக்காக எங்களை அட்டாக் பண்றாங்க? சாரி ருத்ரா, இவங்க உன்னை பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் உன்னை எதிரின்னு நினைச்சிட்டாங்க. வா, ராஜா உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ருத்ரா, வெல்கம் ருத்ரா. உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மைரா, வருண், ரங்கீலா, எப்படி இருக்கீங்க? இப்ப சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க. வாங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டே பேசலாம். உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் ருத்ரா. So yummy. எனக்கு என்னமோ ஆகுது. என்னன்னு தெரியலையே. திடீர்னு எனக்கு எதுக்கு தூக்கம் வருது? எனக்கும் எல்லாமே மங்களா தெரியுது. கிங், மைரா, வருண். கயிறால கட்டி இருக்காங்க. நான் மேஜிக் பண்ணி இப்பவே இந்த கயிறை அறுக்குறேன். மைரா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்னைய டார்கெட் பண்ற நீ? இது மேஜிக்கல் ரோப், அதனால தான் மேஜிக் வேலை செய்யல. என்ன ஆச்சு? ருத்ரா இன்னும் எழுந்திருக்கலையா? ஓஹோ, ருத்ராக்கு தூக்கு மருந்தோட வேகம் குறையில போல இருக்கு. அதனாலதான் உன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. பாத்தீங்களா, எழுந்திருக்கவே இல்ல. கிங், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எங்களோட ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்டா? நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நானும் உங்க ஃப்ரெண்டு கிடையாது, அவங்களும் உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது. போனா போனா நீங்களா? போன தடவை நீங்க எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க. நாங்க அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரெண்டா ஏத்துப்போன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. நாங்க உங்களையும் ருத்ராவையும் பழி வாங்கணும்னு நினைச்சோம். அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு நாள் பார்க்க கிங் மாதிரியா இருக்கிற ஒருத்தனை நாங்க பார்த்துட்டோம். இத பாத்தீங்களா? உண்மையான கிங்க நாங்க கைது பண்ணி வச்சிருக்கோம். பார்க்க அவரை மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை நாங்க கிங்க அங்க உட்கார வச்சிட்டோம். ரியல் கிங்க எங்க கிட்ட தான் கைதாகி இருக்காரு. யாரும் வெளியில போய் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எல்லா பீஜன்ஸையும் பறக்க கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கோம். எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட போலியான ராஜாவுக்கு கொஞ்சம் மேஜிக்கும் தெரியும். அந்த மேஜிக் வச்சு யாராவது பறக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா
இந்த போலி ராஜா அவங்களோட ரெக்கையை காயப்படுத்திடுவாரு. சிம்பிள். ஆனா போனா நீங்க 2 பேரும் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் உங்க 2 பேரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பனல. ஆனா நீங்க என்ன இப்படி ஏமாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ராஜ்யத்தை தானே எதிர்பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இவங்களை விட்டுடுங்க. கிங், ருத்ராவை பார்த்த பிறகு உங்களுக்குள்ள தைரியம் அதிகமா வந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சாதகமா எல்லாம் பேசாதீங்க. ருத்ரா நம்மளுக்கு பெரிய ஆபத்தா இருக்கான், புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை காப்பாத்த வந்திருக்கான். இவனை வெளியில விட்டா நாளைக்கு மறுபடியும் உங்களை காப்பாத்த வருவான். ஆனா பாடா இவங்களை ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா பேசினா உன்னோட கதையும் நாங்க முடிச்சிடுவோம். ருத்ராவை கூட்டிட்டு வாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது. அழுவுறீங்களா? நல்ல மனசு விட்டு அழுவுங்க. அழுதீங்கன்னா மனசு லேசாயிடும். ஆனா இதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. அந்த சின்ன பையன் ருத்ராவால எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த சின்ன பையன் ருத்ரா இந்நேரத்துக்கு உலகத்தை விட்டே போயிருப்பான். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. நான் மயக்கத்துல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நான் உண்மையிலே மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சேன். எனக்கு எப்பயோ மயக்கம் தெரிஞ்சிடுச்சு. நீங்க கயிறு அவுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Ibaiska, Sakum, Pustum! Ibaiska, Magical Umbrella Creator! வீரர்களே! நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நம்ம ருத்ராவை சுத்தி ஃப்ளையிங் பிக்னிக்ஸ் இருக்காங்களே. ருத்ரா நினைச்சானா எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுவான். ஆனா ருத்ரா அப்படி பண்ண மாட்டான். ஃப்ளையிங் பிக்னிக்ஸ் அவன் காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்.
உன்னால கிங்கோட இடத்தை பறிக்க முடியாது. நீ உன் தப்பை ஏத்துக்கிட்டு கிங் கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் உனக்கு நல்லது. அப்பதான் நான் உன்னை போக விடுவேன். நீ என்ன போக விடுறதா? தேவையில்லாம இது போல கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத ருத்ரா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு ருத்ராவோட கதை முடிய போகுது. ருத்ரா, நான் சொல்றது நீ கேளு. நீ மட்டும் மன்னிப்பு கேட்டனா போனா போட்டோன்னு உன்னை விட்டுடுறேன். Zibaiska, boom, take, boom. விடு, என்ன விடு. நீ அந்த பையனை பிடிக்கணும், என்ன பிடிக்க கூடாது. போலே கிங், நான் இப்ப வரைக்கும் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. உன்னை என்ன பண்ணணும்னு உண்மையான கிங் தான் முடிவு பண்ணுவாரு. சாரி கிங். ஆனா பானா, உங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. உங்க 3 பேருக்கும் 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறேன். இவங்களை கூட்டு போய் ஜெயில போடுங்க. வேண்டாம் எங்களை ருத்ரா, my friend, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருத்ரா. வாங்க ருத்ரா, இங்க வந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பார்ட்டி பண்ணலாம். ஓகே குல்ஃபினா, வுல்ஃப் கிங் வந்துட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா எல்லா பிளானட்ஸும் உங்க டைனிங் டேபிளையே அழகா சுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே ஷக்லினா, தேங்க்ஸ். இது மட்டும் நடந்துச்சுன்னா என்னோட டைனிங் ஹால் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஹலோ ஷக்லினா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாளைக்கு எங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நீங்க உல்ஃபினாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? இவ இது வரைக்கும் கேட்டத நான் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? அப்படியா? அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்? கண்டிப்பா. நீ கேக்குறத கண்டிப்பா உனக்கு தருவேன். என்ன வேணுமோ கேளு. எனக்கு யூனிவர்ஸ்ல எல்லா பிளானட்ஸ் வச்சு உருவான மினியேச்சர் செட் என் டைனிங் டேபிள் மேல வேணும். என்ன உல்ஃபினா, பொதுவா காதல் பரிசுனா நிலா வேணும், நட்சத்திரம் வேணும்னு சும்மா கேட்பாங்க. ஆனா நீ உண்மையிலேயே பிளானட் வேணும்னு கேக்குற. நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் இருக்கிற பிளானட்ஸ் அதோட வட்டப்பாதையில இருந்து நகர்த்தனா எல்லாரும் இதுக்கு எப்படி நடந்ததுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே என்னதான் சந்தேகப்படுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிளானட்ஸ் வேணும்னா வேணும். இதை உங்களால ஈஸியா பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை மாதிரி பவர்ஃபுல் மேஜிஷியன் வேற யாரும் இல்ல. இப்படி நம்மள லாக் பண்ணிட்டா? சரி ஓகே, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இது வரைக்கும் நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கானா? இன்னைக்கு மட்டும் எப்படி சொல்லிடுவேன்? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னமோ கிடைச்சிருச்சு, என்னமோ கிடைச்சிருச்சு, ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு. ரொம்ப வலிக்குதே. சேர்ல எதுவுமே இல்லையே. என்ன பண்றது? எல்லா வேலையும் முடிச்சு எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. ரொம்ப போர் அடிக்குதே. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணுமே. Wolf! Wolf! Wolf!
அது ரங்கிலாவோட குரல் தானே? வாங்க போய் பார்க்கலாம். ரங்கிலா, என்னாச்சு ரங்கிலா? ரங்கிலா, உல்ஃப் எங்க? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் உங்ககிட்ட சும்மா விளையாடணும் ருத்ரா. எனக்கு போர் அடிச்சது, அதனால சும்மா கத்தி உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்ட ருத்ரா. இது ரொம்ப தப்பான விஷயம் ரங்கிலா. நாங்க ரொம்ப ஆர்வமா செஸ் விளையாடிட்டு இருந்தோம். வாங்க நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். ஒரே ஒரு குரல் தான் கொடுத்த எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. விளையாட்டு நல்லா இருக்கே. இன்னொரு தடவை விளையாடி பார்க்கலாமா? உல்ஃப், 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 உல்ஃப். உங்க எல்லாரையுமே நான் நல்லா ஏமாத்திட்டேன். என்ன ஏமாத்துனீங்களா? அப்படின்னா நீங்க மறுபடியும் போய் சொன்னீங்களா? ரங்கிலா, இந்த மாதிரி பொய்யால ஒரு நாள் நீங்க தான் மாட்டிப்பீங்க. உண்மையா ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யாருமே வர மாட்டாங்க. ஓ ருத்ரா, உல்ஃப், உல்ஃப், சீக்கிரம் வா. உல்ஃப், உல்ஃப், உல்ஃப். எதுக்காக நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? ருத்ரா, மாயா, வருண், உங்களுக்கு காது கேட்கலையா? ருத்ரா, நீங்க நிம்மதியா விளையாடிட்டு இருக்கீங்க. வெளியில நான் உல்ஃப பார்த்தேன். அது மாஸ்க் விழுங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. அப்படியா? உங்க உல்ஃப்க்கு வேற வேலையே இல்லையா? மறுபடியும் எதுக்கு வருது? இட்ஸ் நாட் ஃபன் எனிமோர் ரங்கிலா. நாங்க இந்த தடவை வெளியே வர மாட்டோம். இதுக்கு அப்புறம் எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. சாரி, சாரி ருத்ரா. நான் முன்னாடி சொன்னது பொய் தான். அப்படி பண்ணது பெரிய தப்புதான். ஆனா இந்த தடவை நான் பொய் சொல்லல. சீக்கிரமா வா ருத்ரா. சரி, நாங்க வந்து பாக்குறோம். மறுபடியும் இது விளையாட்டா இருந்தா நாங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிடுவோம். அங்க பாருங்க. ஓ நோ, என்ன நடக்குதுங்க? வாங்க நம்ம மேல போய் பார்க்கலாம். ருத்ரா, அங்க பாரு. அது வீனஸ் பிளானட்டையும் முழுங்குது. மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர் எதுவுமே இல்ல ருத்ரா. வருண், அது அங்க பாரு. No, no, no. This is unbelievable. இத உல்ஃப் கிங்கால மட்டும் தான் பண்ண முடியும். உடனே நம்ம இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லி ஆகணும். ருத்ரா, சீக்கிரமா தாத்தாக்கு கான்டாக்ட் பண்ணு. அந்த உல்ஃப் எர்த்தையே முழுங்க போகுது. தாத்தா, தாத்தா, சீக்கிரம் பேலஸ் விட்டு வெளியே வாங்க. உல்ஃப் கிங் எர்த்த முழுங்க போறாரு. நீ என்ன சொல்ற ருத்ரா? வேலை நிறுத்துங்க. ருத்ரா, நில்லு. Ibaiska, Wolf Marca Palito. ருத்ரா, உனக்கு பின்னாடி ஒரு wolf வருது. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர், என்னோட வலையில நீ
வேணா நிறுத்துங்க. ருத்ரா, அந்த உல்ஃப் கிங் எர்த்தோட சேர்த்து நம்ம தாத்தாவையும் முழுங்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றது சொல்லு. தாத்தா சொன்ன விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தைரியத்தை இழக்க கூடாது. யாரும் பயப்படாதீங்க. எல்லா பிளானட்ஸும் தாத்தாவும் கண்டிப்பா உல்ஃப் கிங்கோட பேலஸ்ல தான் இருப்பாங்க. நமக்கு அலாசா சாரோட ஹெல்ப் தான் தேவைப்படும். ஆனா அலாசா சாரும் லைப்ரரியும் எர்த்ல தான இருக்கு. அதாவது உல்ஃப் கிங் கிட்ட தான இருக்கு. நம்ம உல்ஃப் கிங்கோட பேலஸ்க்கு போய் எர்த்த தேடி அலாசா சாரை மீட் பண்ணலாம். இபாய்ஸ்கா லில்லி புட்டினோ. ஆனா நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா இவ்வளவு பெரிய பேலஸ்ல நம்ம குட்டி குட்டி உருவமா போய் அந்த பிளானட்ஸை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்க பாருங்க. யாருக்காகவோ பிரசன்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ருத்ரா, யாரோ ரூம்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ்க்கு ரெடி ஆயிடு. இப்ப நாம வசமா மாட்டிக்க போறோம். எல்லாரும் மேல பாருங்க. அந்த இடத்துல நம்மளால மறைஞ்சிக்க முடியும். வாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி உல்ஃபீனா. ஹாப்பி ஆனிவர்சரி டு யூ டூ மை கிங். வாவ், என்னோட கிஃப்டா? தேங்க் யூ கிங். எஸ், வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலேயே நீங்க எனக்காக இத பண்ணிருக்கீங்க. என்னால நம்பவே முடியல. கிங், உங்களை தவிர இந்த வேலையை எந்த மெஜிஷியனாலயும் இவ்ளோ அழகா செய்ய முடியாது. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உல்ஃப் குயின் இந்த தடவை gift வேணும்னு கேட்டு பிளானட்ஸ் எல்லாத்தையும் இடமாத்தி வச்சிட்டாங்க. ரங்கிலா, கத்தாதீங்க, கேட்க போகுது. பிளானட் எர்த்த பார்த்ததும் எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க. பறக்கிற கம்பளத்தை வாங்கிக்கங்க. ஒரு கிலோ கொடு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க பார்த்தா எல்லாரும் நார்மலா தானே இருக்காங்க. யாருக்கும் எதுவுமே தெரியலையே. இபாய்ஸ்கா சகும் டெலிபட்டு. அலாசா சார், ஹெல்ப். என்னாச்சு ருத்ரா? அலாசா சார், உல்ஃப் கிங் எல்லா பிளானட்ஸையும் அவர் பேலஸ்ல கைது பண்ணிருக்காரு. சீக்கிரமா எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. உல்ஃப் கிங்கோட சோல்ஜர்ஸ் திடீர்னு எதுக்கு லைப்ரரிக்கு வந்திருக்காங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சேன்ப்பா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. அதனாலதான் நான் உல்ஃப் கிங் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அந்த புக்கை திரும்ப கொடுத்துருச்சுன பையா. மைரா, நான் உங்களை டைவர்ட் பண்றேன். உல்ஃப் கிங் பத்திய இன்ஃபர்மேஷனை நீ கலெக்ட் பண்ணு. புக் வேணுமா? புக் வேணும்னா வந்து வாங்கிக்கோ. ருத்ரா புக் எடுத்துட்டு ஓடுறான், அவனை பிடிங்க. கிடைச்சிரு, ஏதாவது ஒண்ணு கிடைச்சிரு. கிடைச்சிருச்சு. இத யாரு பண்ணாங்களோ அவங்கள வச்சு இத பண்ணாதான் இத முடிக்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உல்ஃப் கிங்கோட மேஜிக்கல் பவர்ஸ உல்ஃப் கிங்க வச்சுதான் நம்மளால சரி பண்ண முடியும். வேற யாராலையும் முடியாது. தேங்க்ஸ் மேரா.
Thank you, Alasa sir. Best of luck, Rudra. ஜெய்சிங், இன்னைக்கு எங்க மேரேஜ் அனிவர்சரி. நாங்கெல்லாம் சாப்பிடும்போது உங்க கை கட்டப்பட்டு இருந்தா பார்க்க நல்லா இருக்காதுல்ல? சரி, நீங்களும் எங்க கூட வந்து வயிறார சாப்பிடுங்க. உல்ஃப் கிங், நீ பண்றதெல்லாம் தப்பு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, எல்லாத்தையும் விட்டு. ஜெய்சிங், நான் உல்ஃபிலா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உல்ஃப் பிளானட்ல ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டா அதை மீறவே மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க நீ தப்பா எடை போடாத. ஒருவேளை இப்ப கூட ருத்ரா டைனிங் டேபிளுக்கு கீழே இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. டேபிளுக்கு கீழே யாருமே இல்லையே. இந்த ஜெயசிங்க ருத்ரா ரொம்ப புத்திசாலிங்க. ஏதோ சரியில்லை. குவீன், குவீன், ருத்ரா உங்களோட அனிவர்சரி கிஃப்ட திருடிட்டு போறான். ருத்ரா, ஜெய்சிங், என்ன ஏமாத்தின உன்னை நான் சும்மா விட மாட்டேன். Zibaiska, normalistico. Zibaiska, wall protecto. உன்னால பிளானட்ஸ ரொம்ப நேரம் வரைக்கும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. தாக்குங்க. ஓவரா சிரிக்காதீங்க. இப்ப நாங்க சிரிக்க போறோம் பாருங்க. ருத்ரா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்கிட்ட இப்படி மோதுவ? என்னால உன் மேஜிக்கை உன்கிட்ட இருந்து பறிக்க முடியும் ருத்ரா. அந்த புக்ல யாரோட வேலையும் அவங்கள வச்சுதான் முடிக்கணும்னு எழுதியிருந்ததுல.
ருத்ரா ஓடு wolf பின்னாடி வந்துகிட்டு இருக்கு கிங் விடு நான் தான் ராஜா என்ன விடு ருத்ரா நான் உன்னை விட மாட்டேன் ருத்ரா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் கிங் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைல ருத்ரா உல்ஃப் கிங் இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது என்ன கோவத்துல நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க உங்களோட உல்ஃப் ஃபேஸ் உங்களையே முழுங்கிடுச்சு அதால உங்க எல்லா மேஜிக்கல் பவர்ஸும் போயிடுச்சு என்ன வேண்டாம் என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்பவும் வேணும் உல்ஃப் கிங் இதுக்கப்புறம் உனக்கு பவர் கிடைக்கும் வேண்டாம் என்ன விட்டுடுங்க என் மனைவி விருப்பப்பட்டு கேட்டதால நான் இப்படி நடந்துக்கிட்ட தப்புதான் ஜெய்சிங் சார் ருத்ரா ப்ளீஸ் இவரோட பவர்ஸை திருப்பி கொடுத்துருங்க நான் ஷக்லீனா சொன்னதால தான் இந்த கிஃப்ட கேட்டேன் நான் இல்ல சரி இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே உல்ஃப் கிங்கோட பவரை திரும்ப கொடுத்துறேன் சாரி உல்ஃப் கிங் இது தவிர என்கிட்ட வேற வழி இல்ல ஆனா சீக்கிரமா உங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சிடும் நீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்க மேரேஜ் ஆனிவர்சரியா சந்தோஷமா கொண்டாடலாமா என்ன சொல்றீங்க ஓ தேங்க் யூ நாங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் இருந்தாலும் எங்க கூட ஆனிவர்சரி கொண்டாடணும்னு நினைக்கிறேன் யூ கிரேட் ருத்ரா தேங்க் யூ வெரி மச் நீங்க செஞ்ச தப்பு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் உங்களை இந்த தப்பை செய்ய தூண்டினவங்களுக்கும் இதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும்ல உல்ஃபீனா எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு நான் ஜெனி ஜோடிய ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணணும்ல அவங்களுக்காக டிஃபன் சமைக்கணும் ஓகே பை Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.